வணக்கம். சமீபத்துல நடந்த வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து வாஷிங்டன்லயே ரொம்ப பாதுகாப்பான நிகழ்வுகள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா அங்க ஒருத்தர் எப்படி ஆயுதங்களோட உள்ள நுழைஞ்சார்? இது சாதாரண நியூஸ் கிடையாதுங்க. நம்ம பாதுகாப்பு சிஸ்டத்துல இருக்கிற மிகப்பெரிய ஓட்டைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு தீவிரமான விசாரணை. வாங்க, என்ன நடந்துச்சுன்னு விரிவாக அலசுவோம். கலிபோர்னியாவை சேர்ந்த அந்த 31 வயசு நபர்கிட்ட இருந்து என்னென்ன பறிமுதல் செஞ்சாங்க தெரியுமா? ஒரு ஷாட்கன், ஒரு கை துப்பாக்கி, அப்புறம் கொஞ்சம் கத்திகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய ஆயுத களஞ்சத்தோட ஒருத்தரால எப்படி இவ்ளோ முக்கியமான ஒரு ஈவென்ட்டுக்குள்ள போக முடிஞ்சது? ஆரம்பத்திலேயே இது எவ்ளோ பெரிய ரிஸ்க்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1. வெள்ளை மாளிகை விருந்துல நடந்த மீறல். 2. பொதுக்கூட்ட பாதுகாப்புக்கும் ஹோட்டல் பாதுகாப்புக்கும் உள்ள வித்தியாசம். 3. ரூம் சாவியால கிடைச்ச அந்த மிகப்பெரிய லூப் ஹோல். 4. அந்த நபர் வந்த பாதையை ட்ராக் செய்யறது. அப்புறம் 5. ஈவென்ட் பாதுகாப்பை மறுபரிசீலனை செய்யறது. பகுதி 1. வெள்ளை மாளிகை விருந்துல நடந்த மீறல். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல ஏற்பட்ட அந்த மாபெரும் குழப்பம். சனிக்கிழமை நள்ளிரவு அதிபரும் மந்திரி சபையும் அவசர அவசரமா வெளியேற்றப்படுறாங்க. விருந்தினர்கள் எல்லாம் பதற்றத்துல மறைவிடங்கள் தேடி ஓடுறாங்க. ஹோட்டல் லாபியில அந்த நபரை பிடிக்கும்போது ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிக்கு காயம் வேற பட்டுடுச்சு. ஆனா தற்போதைய பொறுப்பு அட்டர்னி ஜெனரல் டாட் பிளான்ச் என்ன சொல்றாருன்னா, சிஸ்டம் சரியா வேலை செஞ்சது, நாங்க அந்த நபரை தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்றாரு. பல அடுக்கு பாதுகாப்பு முறை இருந்ததால தான் மிகப்பெரிய விபரீதம் தவிர்க்கப்பட்டதுன்னு அதிகாரிகள் உறுதியா நம்புறாங்க. பகுதி 2. பொதுக்கூட்ட பாதுகாப்புக்கும் ஹோட்டல் பாதுகாப்புக்கும் உள்ள வேறுபாடு. இத ஒரு பாதுகாப்பு மாயைனே சொல்லலாம். இதுல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா புரியுற ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு சாதாரண எலெக்ஷன் கேம்பெயின்ல பாதுகாப்பு எப்படி இருக்கும்? வெளிப்புற பாதுகாப்பு வளையங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். என்ட்ரி பாயிண்ட்ஸ்ல செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடக்கும். ஆனா இந்த ஹோட்டல் விருந்துல வெறும் டிக்கெட்டுகளை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதை கூட முழுசா ஸ்கேன் பண்ணல. ஐடி கார்ட்ஸை தொடர்ந்து செக் பண்ணல. இது எவ்வளவு பெரிய ஓட்டன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அந்த ஹோட்டலோட மேப்பை உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான செக்கிங் தான் இருந்திருக்கு. லாபியில சீக்ரெட் சர்வீஸ் இருந்தாலும் செக்இன் பண்ண கெஸ்ட்ஸை ரொம்ப ஈஸியா அங்க நடமாட முடிஞ்சது. உட்புற வழிகள்ல எந்த செக்கிங்கும் கிடையாது. கடைசியா அந்த பால் ரூம்னு சொல்ற நடன அரங்குக்கு பக்கத்துல மட்டும்தான் மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது கடைசி லேயர்ல மட்டும்தான் பாதுகாப்பு. வெளிப்பக்கதுகள் எல்லாமே ரொம்ப ஓப்பனா விடப்பட்டிருந்ததுன்னு நிபுணர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. பகுதி 3. ரூம் சாவி மூலியமா கிடைச்ச லூப் ஹோல். வெளிப்பகுதியை எப்படி அவர் ஈஸியா தாண்டினார்னு பார்க்கலாம். முன்னாள் FBI அதிகாரி ஜேசன் பேக் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் விருந்து நடந்த அன்னைக்கு நைட்டு பாதுகாப்பு திட்டத்தை முறியடிக்கல, அவன் ரூம் புக் பண்ண அன்னைக்கு அதை முறியடிச்சிட்டான். ஒரு ராணுவத்தவே தடுக்கிற அளவுக்கு அவங்க பாதுகாப்பை செட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவனுக்கு தேவைப்பட்டது வெறும் ஒரு ரூம் சாவி மட்டும்தான். இந்த வார்த்தைகளோட சீரியஸ்னஸ் இப்போ உங்களுக்கு புரியுதா? சாதாரண ஹோட்டல் புக்கிங் ரூல்ஸ் இவ்ளோ பெரிய ஈவென்ட்டோட பாதுகாப்பையே மொத்தமா காலி பண்ணிடுச்சு. பகுதி 4. அவர் வந்த பாதையை ட்ராக் செய்யறது. இதோட ஒரு கால வரிசை, அதாவது டைம்லைனை இப்போ நாம டீகோட் பண்ண போறோம். அந்த நபர் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல செக்இன் பண்ணிட்டாரு. அடுத்த சில நாட்கள் அவர் தன்னோட ரூம்லயே தங்கியிருந்து அந்த வெளிப்புற செக்கிங் எல்லாத்தையுமே ரொம்ப சாமர்த்தியமா பைபாஸ் பண்ணிட்டாரு. விருந்து நடந்த அன்னைக்கு நைட்டு பொறுமையா ரூமை விட்டு வெளியே வந்து ஹோட்டலுக்குள்ள ரொம்ப ஃப்ரீயா நடமாடியிருக்காரு. முன்னாடியே உள்ள நுழைஞ்சதுனால அந்த எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி எப்படி சுத்தமா யூஸ் இல்லாம போச்சுன்னு இந்த டைம்லைன் ரொம்ப கிளியரா காட்டுது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த நபர் என்ன எதிர்பார்த்தாரு, ஆனா அங்க என்ன ரியாலிட்டி இருந்ததுங்கிற அந்த வித்தியாசம்தான். அவர் எழுதின குறிப்புகள்ல ஒவ்வொரு திருப்பத்திலையும் செக்யூரிட்டி கேமராக்கள் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஹோட்டலுக்குள்ள செக்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. உள்ளுக்குள்ள இருந்த அந்த மிகப்பெரிய செக்யூரிட்டி கேப்பை அவனோட வார்த்தைகளே நமக்கு ரொம்ப தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுது. அவனோட மூமெண்ட்ஸை கொஞ்சம் கவனிங்க. 1. எந்த செக்கிங்கும் இல்லாத தன்னோட ரூம்ல இருந்து ஹோட்டலோட உள்ளே இருக்கிற வழிகளுக்கு வரான். 2. மெட்டல் டிடெக்டர்ஸ் இல்லாத பகுதிகள் வழியா ரொம்ப கூலா நடந்து வரான். 3. நேரா ஹோட்டல் லாபியில இருந்த சீக்ரெட் சர்வீஸ் செக் பாயிண்ட்டை நோக்கி பாயறான். ரூம்ல இருந்து கிளம்பி அவன் கைதாகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எப்படி மூவ் பண்ணா அப்படிங்கறத இது ரொம்ப துல்லியமா காட்டுது. பகுதி 5. ஈவென்ட் பாதுகாப்பை மறுமதிப்பீடு செய்யறது, இதோட நீண்ட கால தாக்கம் என்னவா இருக்கும்? இந்த சம்பவத்துல நடந்த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ஸை நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். இதுல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் முன்வைக்கிற முக்கியமான கவலைகள் என்னென்னா, ஆக்சஸ்க்கு வெறும் ரூம் சாவிகளை மட்டுமே அதிகமா நம்பியிருக்கிறது, தப்பான இடங்கள்ல மெட்டல் டிடெக்டர்ஸை வச்சுட்டு நாம ரொம்ப சேஃபா இருக்கோம்னு நினைக்கிற அந்த பாதுகாப்பு மாயை, என்ட்ரியில ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஐடி செக்கிங் இல்லாதது, அப்புறம் இது மாதிரி பெரிய ஹோட்டல்கள் இருக்கிற ஆபத்துகள். இதுல எந்த அரசியலும் இல்ல, சிஸ்டத்துல இருக்கிற கட்டமைப்பு ரீதியான குறைபாடுகளை மட்டும்தான் நாம இங்க புறநிலையா பார்க்கறோம். இறுதியா நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். ஹை ப்ரொஃபைல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது பாதுகாப்பை உறுதி செய்ய தற்போதைய ஹோட்டல் புக்கிங் ரூல்ஸ்ல உடனடியா ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணுமா?
இந்த சம்பவம் எதிர்காலத்துல நடக்க போற ஈவெண்ட்ஸ்லயும் ஹோட்டல்ல தங்குற கெஸ்டோட பாதுகாப்புலயும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கண்டிப்பா நாம விழிப்படைய வேண்டிய தருணம். இந்த விரிவான ஆய்வை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும்